நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது காலா காலா கண்டி எச்சினி. காலா கண்டி எச்சினி. இந்த எச்சினியை நீங்கள் சித்தி பெற்று வைத்து கொண்டால், இந்த எச்சினியை சித்தி பெற்றால் இதனால் என்னென்ன ஆரம்பிக்கணும்? இது எப்போ ஆரம்பிக்கணும்? அமாவாசையில் ஆரம்பிக்கணும். அமாவாசையில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசையில் வந்து முடிக்கணும். மந்திரத்தை எப்போ ஆரம்பிக்கணும்? நைட்டு 11 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கணும். தினமும் வந்து 1008 தடவை 30 நாள் வந்து ஜெபிக்கணும். இதுக்கு என்ன அடை, அந்த அடை கோழி வச்சுருக்குது பாருங்கள். கோழி வந்து அடை காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த கோழியோடைய முட்டையை எடுக்கணும். அடைக்காத்து வச்சுருக்க கோழி முட்டையை என்ன பண்ணணும்? வச்சு 16வது நாள் இல்லைன்னா வந்து 4ஆம் நாளே கூட எடுத்துக்கலாம். அடைக்காத்து 4வது நாள் இருந்தால் போதும். 4 நாள் இருந்தால் போதும். இல்லைன்னா 16வது நாள் எடுங்க. அடை கோழி முட்டை, அப்பம், பால், தேன், பழம் இவைகளை வைத்து செவ்வளரி பூ புஷ்பங்களை வைத்து ஜெபம் செய்ய வேண்டும். 30 நாள். இந்த அமாவாசையில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசையில் முடிக்கணும். இப்படி முடிச்சிங்கன்னா அந்த தேவி வந்து 30ஆம் நாள் தேவி வந்து தோன்றுவாங்க. நமக்கு வந்து நைட்லேயே வந்து தரிசனம் சொல்லுவாங்க. நேராக வந்து நாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்து தரிசனம் கொடுப்பாங்க. நாம் சொல்வதை முடித்து வைப்பாள், எதிரிகளை ஆட்டி வைக்கலாம். அதனால் வந்து தேவையில்லாத வருத்தங்களை துன்புறுத்தக்கூடாது. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வைத்து கொண்டு அது தவறான முறையாகும். நம்மளை யாரையாச்சும் வந்து துன்புறுத்தினா அதை செய்யலாம். இப்போ மாந்திரிகவாதிகளுக்கு இந்த மந்திரம் தேவைப்படும். ஏன்னா அதுக்காக இவனை வந்து எதிரிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்தவன் போகிற வழியில், ஏன்னா அவன் ஊரில் ஒன்று குடியாக இருப்பான், அவனுக்கு யாரும் ஆள் இல்லை, பண வசதி இல்லாத இருக்கும். ஏன்னா இப்போ அப்படியேப்பட்டவங்க தானே வந்து கஷ்டப்படுறாங்க. இல்லை ஊர் விட்டு வெளியூரில் இருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் ஆதரவுலாம் இருக்கும். உள்ளூருக்காரன் அதிகாரத்தை பண்ணுவான், அடிக்க வருவான், ஆள் வச்சு மிரட்டுவான், பேசுவான், திட்டுவான். அப்படி உள்ளவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக அமையும். இப்போ ஒரு மாந்திரிகவாதி இந்த அஞ்சனத்தை, இந்த காலா கண்டி எச்சினியை பயன்படுத்தி வைத்து கொண்டால் உங்களை தேடி வருவர்களுக்கு நீங்கள் செய்யலாம். இது மாந்திரிகவாதி தான் கற்றுக்கணும்னா அப்படி கிடையாது, யார் வேணாலும் கற்றுக்கலாம். இந்த எச்சினியை வந்து காலாடி எச்சினியை யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து 1 மாதம் ஆகும். இந்த எச்சினியை வந்து சித்தி வைத்து கொண்டால் உங்கள் எதிரிகளை ஆட்டி படைக்கலாம். உங்கள் கிட்டே வரமாட்டான். நீங்கள் எச்சினியை கூப்பிட்டாவே போதும், அவன் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள், துன்பங்கள், அடிகள் அனைத்து வந்து அவனுக்கு நேரிடும். நல்லபடியாக வந்து போயிட்டானா பிரச்சனை இல்லை. அவர் திரும்ப வந்து உங்களை மோதிக்கிட்டு இருந்தானா தேவி அவங்களுக்கு அடிக்கடி வந்து சில வகையான அவனுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மா. இதான் காலாகண்டி எச்சினி. இந்த காலாகண்டி எச்சினியை ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்க ஊர் விட்டு வெளியூரில் இருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் ஆதரவு இருக்காது, சொந்த பந்தம் இருக்காது, பண வசதி இருக்க மாட்டாங்க. அப்படியே பண வசதி இருந்தாலும் உள்ளூர்காரன் அதிகாரம் பண்ணுவான், அவனுக்கு ஆள் படம் இருக்கும், பணப்படம் இருக்கும், அவனை வந்து மிரட்டுவான், அடிப்பான், குத்து வருவான், ஏன் கொலைபாதங்கள் கூட நடக்கும். இப்படிலாம் இருக்கவங்களுக்கு ஒரு பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மந்திரத்தை காலா கண்டி எச்சினியை பற்றி சொல்கிறேன். நீங்கள் யாரோ ஒன்றினா இருக்கிறவங்க இது பண்ண முடியும். இல்லை உள்ளூர்லேயே கூட ஒருத்தன் ஒண்டி குடியாக இருப்பான், அவனோட மற்றவங்களுக்கு வந்து ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெருங்குடி, ஒரு நாள் பெருமையான ஒரு மெஜாரிட்டியான ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் எல்லா மதிப்பும் இருக்கும். ஊரில் சில பேர் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்கள எதிர்த்தும் கேட்க முடியாது, பேசவும் முடியாது. அப்படி உள்ளவங்களாம் இந்த காலாகண்டி எச்சினியை பயன்படுத்தி வைத்து கொண்டால் உங்கள் எதிரிகள் உங்களை பயந்து ஓடுவார்கள். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இதுக்கு உங்கள் எதிரிகளை ஆட்டி படைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த தேவதையினால் பலவிதமான அற்புதங்களை செய்வார்கள்.
இந்த காலாகண்டி எச்சினை வந்து நீங்கள் வந்து சித்தி வைத்து கொண்டால் இன்னும் பலவிதமான அற்புதங்களை செய்யலாம் அப்படின்னு வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இதை தேவைப்பட்டவங்க முறைப்படி யாராச்சும் ஊரில் ஒண்டி குடி இல்லாதவங்க, ஆதரவு இல்லாதவங்க, பண வசதி இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறவங்க, எதிரியினால் நொந்து போயிருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களாம் இந்த காலாகண்டி எச்சினை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு எப்போதும் அந்த தேவி உங்களுக்கு கூட சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது. வந்து அந்தளவுக்கு அந்த தட்சிணி வந்து அவங்கள வந்து கலங்கடித்து துரத்துவார்கள். இந்த காலாகண்டி எச்சினியை உங்களுக்கு தேவைப்படுறவங்க பார்த்து பயனடையுங்க. இங்கே இருக்கிறதா நாங்கள் பாருங்கள், வசிய மருந்து இருக்குது. வசிய மருந்து ஆண் வசியம், பெண் வசியம் அனைத்துமே இருக்குது. தேவைப்பட்டவங்க வாங்கி பயனடையுங்க. என்னுடைய நம்பரை ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட பார்த்து பயனடையுங்க.